ஹாய் ஹலோ நமஸ்தே. இது நம்ம சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இது ஹிந்தி எழுத படிக்க பேச கற்றுக்கணுங்கிறவங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹிந்தி எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் ஹிந்தி எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிற எழுத்துக்கள் என்னென்னா, இந்த எழுத்துக்கள் எல்லாமே தமிழ்ல உயிர் எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி இதெல்லாம் ஹிந்தியில உயிர் எழுத்துக்கள். நெக்ஸ்ட் கீழே இருக்கிற இந்த எழுத்துக்கள் எல்லாமே தமிழ்ல நம்ம மெய்யெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் இப்படி எல்லாம் படிப்போம் இல்லையா. ஸோ அதுல உயிர்மை எழுத்துக்கள்ல காங்க சாங்க இந்த மாதிரி ஆ வரிசை எழுத்துக்கள் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஹிந்தியில இதெல்லாமே ஆ வரிசை எழுத்துக்கள். ஸோ இந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம விளக்கமா பார்க்க போறோம். ஸோ இங்க மேல இருக்கிற லெட்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் அ, செகண்ட் ஆ, இ, ஈ, உ, ஊ. இது எல்லாமே தமிழ்ல இருக்கிற அதே எழுத்துக்கள் தான், அதே உச்சரிப்புகள் தான். நெக்ஸ்ட் பாருங்க ரு அப்படின்னு ஒரு எழுத்து. ரு இந்த எழுத்த சிலர் ரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஈ சவுண்ட் முடிகிற மாதிரி. சிலர் ரூ அப்படின்னு ஊ சவுண்ட் மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம சேனல்ல இதை எப்படி படிக்க போறோம், ரு ரூ ரி அப்படின்னு சொல்லாம ரு அப்படின்னு சொல்ல போறோம். நெக்ஸ்ட் ஏ, தமிழ்ல இருக்கிற மாதிரியா குரில் ஏ ஹிந்தில இல்ல, ஏ சவுண்ட் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஐ. நெக்ஸ்ட் எழுத்து ஓ, தமிழ்ல இருக்கிற மாதிரியா ஓ அப்படிங்கிற குறில் எழுத்து ஹிந்தில இல்ல, ஓ அப்படிங்கிற எழுத்து தான் இருக்குது. அடுத்தது ஔ. நெக்ஸ்ட் தமிழ்ல அக்குங்கிற ஆயுத எழுத்து படிப்போம் இல்லையா, அதே மாதிரி ஹிந்தில அம், அஹ அப்படிங்கிற 2 எழுத்துக்கள் இருக்குது. நெக்ஸ்ட் கீழே இருக்கிற எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு பாக்குறப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் க எழுதியிருக்கோம், செகண்ட் லெட்டர் இக்கு கன்னு எழுதியிருக்கிறோம், தேர்ட் லெட்டர் அதே க தான் எழுதியிருக்கிறோம். ஸோ இது என்னன்னா, உங்களுக்கு தமிழ்ல இந்த ப்ரொனன்சியேஷனை நான் எழுதியிருக்கிறேன், இது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ்ல அதுக்கு ரிலேட்டடான இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனும் சேர்த்து எழுதியிருக்கிறேன். இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கிளியரா தெரியும். இங்க தமிழ் எழுத்துக்கு கீழேயே அதோடைய ஹிந்தி ப்ரொனன்சியேஷனும் எழுதியிருக்கும். சாரி, இங்கிலீஷ்ல அதோடைய ப்ரொனன்சியேஷனை எழுதியிருக்கோம். ஸோ ஆ கீழே ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தமிழ்ல நம்ம ஆ வரிசை எழுத்துக்கள் என்னெல்லாம் சொல்லுவோம், க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ல, ல, ர, ந. இதெல்லாமே ஆ வரிசை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரியான எழுத்துக்கள் தான் ஹிந்தியில இருக்குது. ஹிந்தி தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கத்துக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். இங்க பாருங்க, இந்த எழுத்து க. சோ இதுல அந்த கடைசி எழுத்து பாருங்க ங. சோ தமிழ்ல இருக்கிற மாதிரி க, ங அப்படிங்கிற எழுத்து இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க ச, ஞ. நெக்ஸ்ட் ட, லாஸ்ட் லெட்டர் ந. நெக்ஸ்ட் த, ந, ப, ம, ய, ர, ல, வ. இதெல்லாமே தமிழ்ல இருக்கிற அதே எழுத்துக்கள் தான் ஹிந்திலையும் இருக்குது. நல்லா பாருங்க, க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ. தமிழ்ல இருக்கிற அதே எழுத்துக்கள் தான் இருக்குது. சோ அப்ப இந்த எழுத்துக்கள் இடையில இருக்கிற இந்த எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, நீங்க தமிழ்ல நம்ம க அப்படின்னு ஒரு எழுத்து சொல்றோம், அந்த க எழுத்த கான் மட்டும் உச்சரிக்க மாட்டோம், அதை இன்னொரு விதமாவும் உச்சரிப்போம். என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஆ வரிசை எழுத்துக்கள் பாருங்க, முதல் எழுத்து க. சோ கவை ஹிந்தியில இப்படிதான் எழுதுவோம். செகண்ட் லெட்டர் பாருங்க, ஓகே சம்திங் ஏதோ வந்திருக்குது, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபோர்த் எழுத்த பாருங்க
இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி தேர்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த தேர்ட் லெட்டர் எப்படி உச்சரிப்போம்னா, இங்க கீழே இருக்கிற இந்த வேர்டை பாருங்க. இந்த வார்த்தையை கொஞ்சம் வாசிங்க. க இங் கை, கங்கை. ஸோ இங்க எழுதியிருக்கிற எழுத்து கங்கிற எழுத்து தான். ஆனா அதை எப்படி உச்சரிக்கிறோம்? க அப்படின்னு உச்சரிக்கிறோம். ஸோ தமிழ்ல காங்கிற எழுத்த கான்னு சொல்றோம், கன்னு சொல்றோம். ஸோ இந்த காங்கிற எழுத்து தான் இந்த எழுத்து. ஓகேங்களா? இந்த க அப்படிங்கிற சவுண்டுக்கு ஹிந்தில யூஸ் பண்ணப்படுற எழுத்து தான் இந்த எழுத்து. அதாவது ஹிந்தில காங்கிற லெட்டரையே 4 விதமா உச்சரிக்கிறாங்க. அந்த 4 உச்சரிப்புகளுக்கும் தனித்தனியான எழுத்துக்கள் இருக்குது. ஸோ இங்க க அப்படிங்கிற தமிழ்ல உள்ள உச்சரிப்பு தான். தேர்ட் ஒன் பாருங்க, க. இதுவும் தமிழ்ல இருக்கிற உச்சரிப்பு தான். காவை கன்னு சொல்லுவோம். ஸோ தமிழ்ல உள்ள உச்சரிப்பு தான். ஸோ நீங்க ஈஸியா இத மனப்பாடம் பண்ணிக்கலாம். அந்த உச்சரிப்புகளை எப்படின்னா, தமிழ்ல இருக்கிற எழுத்து தான். இந்த ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள் எல்லாமே தமிழ்ல இருக்கிற அதே உச்சரிப்புகளா தான் இருக்கும். இந்த தேர்ட் எழுத்துக்களும் அதே உச்சரிப்புகளா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது காக்கு மட்டும் இல்ல, கா, ச, ட, த, ப. இந்த 5 எழுத்துக்குமே முதல் எழுத்துக்கள் எல்லாமே தமிழ் எழுத்துக்களா இருக்கும். அந்த 5 எழுத்துமே 4 விதமா ஹிந்தில உச்சரிக்கப்படுது. அதுல முதல் எழுத்துக்கள் எல்லாமே தமிழ்ல இருக்கிற மாதிரி அப்படியே உச்சரிக்கப்படும். 3வது எழுத்துக்களும் தமிழ்ல இருக்கிற அதே உச்சரிப்புகள் தான். அந்த முதல் எழுத்துக்கு பதிலா நம்ம இன்னொரு உச்சரிப்பு தமிழ்ல யூஸ் பண்ணுவோம். அதே ப்ரொனன்சியேஷன் தான் ஹிந்திலையும் இங்க யூஸ் பண்ணப்படுது. தேர்ட் லெட்டருக்கு எல்லாம் அதே ப்ரொனன்சியேஷன் தான். ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது? ஃபோர்த் லெட்டர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படின்னா, செகண்ட் லெட்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் க. ஸோ இந்த காவுக்கு மெய்யெழுத்து என்ன வரும்? இக்கு. காவுடைய மெய்யெழுத்து என்னவோ அதை சொல்லி அது கூட ஹ அப்படிங்கிற சவுண்டை சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த செகண்ட் லெட்டர்ஸ்க்குலாம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லெட்டருடைய மெய்யெழுத்து அது கூட ஹ சவுண்ட். ஸோ இக், ஹ, க. ஸோ இந்த செகண்ட் லெட்டர் எப்படி உச்சரிக்கணும்? க அப்படின்னு உச்சரிக்கணும். ஸோ இங்கிலீஷ்ல பாருங்க, இது கேஏ க. இந்த க உடைய கங்கிறது ஃபுல் கான்சோனன்ட் சவுண்ட், ஒரு கான்சோனன்ட் சவுண்ட். இந்த க உடைய ஹாஃப் கான்சோனன்ட் சவுண்ட் என்ன அப்படின்னா இக்கு. ஸோ அதனாலதான் இங்க ஸ்பேஸ் விட்டு எழுதி இருக்குது பாருங்க. இக், இக்கு கூட என்ன சவுண்ட் சேர்த்துக்கிறோம்? ஹெச்ஏ, ஹ. இக், ஹ, க. நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த் லெட்டரை எப்படி உச்சரிக்கலாம்? இந்த ஃபோர்த் லெட்டருக்கு இந்த தேர்ட் லெட்டர் என்னவோ, தேர்ட் லெட்டர் என்ன? ஜிஏ, க, க சவுண்ட் உச்சரிப்போம். இந்த தேர்ட் லெட்டரை ஹாஃப் கான்சனண்டா சொல்லணும். அதாவது தேர்ட் லெட்டருக்கு மெய் எழுத்து சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? க அப்படிங்கிற சவுண்டுக்கு மெய் எழுத்து என்னவா இருக்கும்? க அப்படிங்கிற சவுண்டுக்கு மெய் எழுத்து இக். அப்ப க அப்படிங்கிற சவுண்டுக்கு மெய் எழுத்து இக். ஓகேயா? ஸோ இங்கிலீஷ்ல சொல்லணும்னா க உடைய ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட் இக். இந்த கங்கிற ஃபுல் கான்சனண்ட்டை இந்த அ சவுண்டை எடுத்து ஹாஃபா சொல்ல போறோம், இக். அதோடைய ப்ரொனன்சியேஷன் என்ன? இக். ஸோ இக் அது கூட ஹ சவுண்டு சேர்த்துக்கிறோம். ஸோ அந்த க சவுண்டுடைய மெய்யெழுத்து இக்கு, இக்கு கூட ஹ சவுண்டு சேர்த்துக்கிறோம், க. ஓகேங்களா? ஃபோர்த் சவுண்ட் எப்படி சொல்லணும்? க. இதுதான் கங்கிற லெட்டர். ஸோ ஃபிஃப்த் லெட்டர் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். தமிழ்ல க அடுத்து என்ன லெட்டர் வரும்? ங வரும். அதே ங ப்ரொனன்சியேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் க, 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 ங. க, க ஹாஃப் கான்சனன்ட் இக், இக்கு கூட ஹ சவுண்ட், க. தேர்ட் லெட்டர் தமிழ்ல இருக்கிற மாதிரியான கங்கை வர க சவுண்டு தான். ஃபோர்த் லெட்டர் இக், இக்கு கூட ஹ சவுண்ட். தேர்ட் லெட்டருடைய ஹாஃப் கான்சனன்ட் இக், இக்கு கூட ஹ சவுண்ட் சேர்த்து க சொல்றோம். ஸோ க, 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 ங. நெக்ஸ்ட் ச. ச கூட 4 சவுண்டா ஹிந்தில சொல்றாங்க. 4க்கும் டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர் ச. செகண்ட் லெட்டர், ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செகண்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டருடைய மெய்யெழுத்து சொல்லி அது கூட ஹ சவுண்டு சேர்த்துக்கணும். ஸோ அப்போ இச், ஹ, ச. இங்கிலீஷ்ல பாருங்க, இந்த ச சவுண்டுடைய ஹாஃப் சவுண்டு இச், சிஹெச், இச்.
அது கூட ஹ சேர்த்துக்கிறோம் ச. நெக்ஸ்ட் இந்த ச உச்சரிப்பு ரிலேட்டடாவே ஹிந்தியில இன்னொரு எழுத்து இருக்கும் ஜ. ஆனா இதுக்கு தனியா வடமொழி எழுத்துன்னு சொல்லி தனியா ஒரு எழுத்து எழுதினாலும் இதுவும் அந்த ச அந்த சவுண்டோடய சேர்ந்து வர மாதிரியான எழுத்து தான் இதுவும் ஜ. ஸோ இந்த ஜ எழுத்துடைய ப்ரொனன்சியேஷன் தான் என்னது இந்த லெட்டருக்கு. ஸோ இந்த லெட்டரை எப்படி நம்ம உச்சரிக்கணும் ஜ. ஸோ ச, இந்த லெட்டர் ச. நெக்ஸ்ட் லெட்டர் ஜ. ஃபோர்த் லெட்டர் எப்பவும் எப்படி உச்சரிப்போம் தேர்ட் லெட்டர் ஹாஃப் கான்சனண்டா சொல்லி அது கூட ஹ. ஸோ தேர்ட் லெட்டர் ஜ, அதோடைய மெய்யெழுத்து இஜ், அது கூட ஹ சவுண்டு சேர்க்கிறோம் ஜ ஜ, இந்த லெட்டர் ஜ. நெக்ஸ்ட் ஞ, தமிழ்ல இருக்கிற மாதிரியான அதே ப்ரொனன்சியேஷன் தான் ச ச ஜ ஜ ஞ. நெக்ஸ்ட் ட, இது TA ட. செகண்ட் லெட்டர் இட்டு ஹ ட. தேர்ட் லெட்டர் தமிழ்ல இருக்கிற அதே ப்ரொனன்சியேஷன் தான் பாருங்க. கீழே இருக்கிற இந்த வேர்டை வாசிங்க ப ட இம் படம். இந்த இடத்துல ட தான் எழுதியிருக்கும் ட தான் TA ட தான் எழுதியிருக்கோம். ஆனா அதை உச்சரிக்கும் போது டன்னு உச்சரிக்கிறோம் ட. ஸோ அந்த ட சவுண்டு தான் இந்த தேர்டு. ஓகேங்களா, இந்த எழுத்து ட. நெக்ஸ்ட் ஃபோர்த் லெட்டர் எப்படி உச்சரிப்போம் ட உடைய மெய்யெழுத்து இட். ஓகேங்களா, ட அப்படிங்கிற லெட்டரை மெய்யெழுத்தா சொல்லணும்னா இட்னு சொல்லுவோம். ஸோ இட் கூட ஹ சவுண்டு சேர்க்கிறோம் ட. ஓகேங்களா, ட உடைய ஹாஃப் கான்சனன்ட் இட் கூட ஹ சேர்த்து ட சொல்றோம். இந்த எழுத்து ட. நெக்ஸ்ட் தமிழ்ல 3 சுழி நா இருக்குது இல்லையா, அதே மாதிரி நா அழுத்தி ப்ரொனன்சியேஷன் பண்ணும் ந. ட ட ட ட ந. நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் த, இது த. நெக்ஸ்ட் லெட்டர் இத் ஹ த, இத் ஹ த. த உடைய ஹாஃப் கான்சனன்ட் இத், த உடைய மெய்யெழுத்து இத், அது கூட ஹ சவுண்ட் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் லெட்டர் தமிழ்ல இருக்கிற அதே ப்ரொனன்சியேஷன் தான். கீழே இருக்கிற வேர்டை வாசிங்க சா த இம் சாதம். ஸோ இதுல த அப்படிங்கிற லெட்டர் தான் எழுதியிருக்கோம். ஆனா அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது தன்னு சொல்றோம். ஓகேயா, ஸோ சா த இம் சாதம், இந்த த சவுண்டு தான் இந்த த. ஸோ த த த. இந்த ஃபோர்த் சவுண்ட் எப்படி சொல்லுவோம் த சவுண்டுடைய மெய்யெழுத்துனா இதுன்னு சொல்லுவோம். இது கூட ஹ சேர்க்கிறோம் த த. நெக்ஸ்ட் ந, ந NA ந அப்படிங்கிற சவுண்ட். இந்த ந இந்த ந ரெண்டும் சேம் ப்ரொனன்சியேஷன் தான். ஸோ அதனால இந்த இடத்துல இந்த ந ஆர் இந்த ந அப்படின்னு சொல்றதுக்காக கமா போட்டு போட்டிருக்கோம். ந இந்த சவுண்ட் எப்படி சொல்லணும் ந. த த த த ந. நெக்ஸ்ட் ப, இந்த லெட்டர் ப. நெக்ஸ்ட் இப் ஹ ப ப ப. நெக்ஸ்ட் லெட்டர் தமிழ்ல இருக்கிற அதே லெட்டர் தான், அதே ப்ரொனன்சியேஷன் தான். என்ன பாருங்க, கீழே இருக்கிற வேர்டு ரீட் பண்ணுங்க க இம் ப இம் கம்பம். பங்கிற லெட்டர் எழுதியிருக்கோம், ஆனா ப அப்படின்னு உச்சரிக்கிறோம். அந்த ப லெட்டர் தான் இது BA ப ப. நெக்ஸ்ட் ப உடைய மெய்யெழுத்து என்ன சொல்லுவோம் இப். ப உடைய ஹாஃப் கான்சனன்ட் சவுண்ட் இப், அது கூட ஹச்ஏ சவுண்ட் ஹ சவுண்ட் சேர்த்துக்கிறோம் ப. இப் ஹ இப் ஹ ப ப சவுண்ட், இந்த லெட்டர் பன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ம, தமிழ்ல இருக்கிற அதே சவுண்ட் தான் ம. ப ப ப ப ம. நெக்ஸ்ட் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது தமிழ்ல இருக்கிற மாதிரியான ய, இந்த லெட்டர் ய. நெக்ஸ்ட் லெட்டர் ர, நெக்ஸ்ட் ல, நெக்ஸ்ட் லெட்டர் வ. ய ர ல வ. நெக்ஸ்ட் என்னென்ன லெட்டர்ஸ் ஹிந்தியில இருக்குதுன்னா ஷ. இந்த லெட்டர் எப்படி சொல்லணும் ஷ, இந்த லெட்டர் ஷ. நெக்ஸ்ட் தமிழ்ல வடமொழி எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த எழுத்தை நம்ம எழுதுவோம் ஷ. ஓகேங்களா, ஷ. இது ஷ, இது ஷ ஷ. நெக்ஸ்ட் ச, சரஸ்வதி.
அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ச அந்த எழுத்து தான் இது ச. தமிழ்ல இத வடமொழி எழுத்தா கருதப்படுது. நெக்ஸ்ட் தமிழ்ல வடமொழி எழுத்து இன்னொன்னு எழுதுவோம், ஹ. ஹச்சே ஹ. ஹ. ஹிந்தில ஹ சவுண்டு இந்த எழுத்து தான். நெக்ஸ்ட் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குதுன்னா, இந்த 4 எழுத்துக்கள் என்ன அப்படின்னா 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரே எழுத்தா உச்சரிக்கப்படும். அதாவது இந்த எழுத்து நம்ம தமிழ்ல கூட யூஸ் பண்ணுவோம், க்ஷா, ரிக்ஷா அப்படிலாம் சொல்லுவோம். அந்த க்ஷா அப்படிங்கிற எழுத்து தான். இது இக் அப்படிங்கிற எழுத்தும் ஷ அப்படிங்கிற எழுத்தும் சேர்ந்து வரும். இக் பிளஸ் ஷ, அந்த லெட்டர் எப்படி சொல்லுவோம், க்ஷா. இதோடைய ப்ரொனன்சியேஷன் என்ன, க்ஷா. இந்த லெட்டரும் 2 லெட்டர் சேர்ந்த லெட்டர் தான். என்ன அப்படின்னா இத், ஃபர்ஸ்ட் த இருக்குது இல்லையா, அந்த இத் அப்படிங்கிற லெட்டரும் ர அப்படிங்கிற லெட்டரும் சேர்ந்து கிடைக்கிற லெட்டர் தான் இந்த லெட்டர் த்ர. இது எப்படி சொல்லுவோம், த்ர த்ர. நெக்ஸ்ட் இஜ், ச ச ஜ சொல்றோம் இல்லையா, அந்த இஜ் அது கூட ஞ லெட்டரும் சேர்த்து கிடைக்குது, ஞ ஞ. நெக்ஸ்ட் ஸ்ர, இஷ் ர, ஸ்ர, இஷ் பிளஸ் ர, இந்த 2 லெட்டரும் சேர்ந்து கிடைக்கிற ப்ரொனன்சியேஷன் தான் இது, ஸ்ர. க்ஷ, த்ர, ஞ, ஸ்ர. இதெல்லாம் தான் ஹிந்தில இருக்கிற லெட்டர்ஸ். ஓகேங்களா? ஹிந்தில என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இருக்குது, அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ, க க க घ ங, ச ச ஜ ஜ ஞ, ட ட ட ட ந, த த த த ந, ப ப ப ப ம, ய ர ல வ, ஷ ஷ ச ஹ, க்ஷ த்ர ஞ ஸ்ர. இதெல்லாம் தான் ஹிந்தில இருக்கிற லெட்டர்ஸ். இது ஒரு சின்னதா ஒரு ரைம்ஸ் மாதிரியோ ஒரு பாட்டு மாதிரியோ கத்துக்கிட்டோம்னா ஈஸியா இந்த ப்ரொனன்சியேஷன் நமக்கு மெமரி ஆகும். பாருங்க, ஃபர்ஸ்ட் அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ, க க க घ ங, ச ச ஜ ஜ ஞ, ட ட ட ட ந, த த த த ந, ப ப ப ப ம, ய ர ல வ, ஷ ஷ ச ஹ, க்ஷ த்ர ஞ ஸ்ர. ஓகே, இந்த வீடியோல நம்ம ஹிந்தில இருக்கிற லெட்டர்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். தமிழ்ல உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்ற மாதிரியான எழுத்துக்கள் ஹிந்திலையும் இருக்குது. அந்த லெட்டர்ஸை நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்ப்போம்னா, இந்த ப்ரொனன்சியேஷன் கத்துக்கிட்டோம் இல்லையா, இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி ஹிந்தில எழுதுறது, ஹிந்தில ஈஸியா எல்லா லெட்டர்ஸையும் எப்படி எழுதுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.